கார்த்திகை தீபம் சரியில்லை. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் அவள் தப்பிச்சிட்டா சார், வாந்தி பண்ணுற மாதிரி நடிச்சு நம்மளை ஏமாத்திட்டா சாருங்கிறாங்க. அவள் முகத்தில் கை காலில் எல்லாம் நிறைய அடிபட்டு இருக்கு. ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, இங்கே தான் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பா பார்க்கலாங்கிறாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் எங்கேயாவது போய் அட்மிட் ஆயிருப்பா, எப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிடணுங்கிறாங்க. ஆமாம் சார், இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் இருப்பா, பார்த்துடலாங்கிறாங்க. எல்லாரும் ஒரே பக்கம் போய் தேட வேண்டாம், இங்கே 2 பேர் அங்கே 2 பேர் போகலாம், நான் ஜீப்பில் போய் தேடிக்கிறேன்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். சரி சாருங்கிறாங்க கான்ஸ்டபிள். அங்கே ஆளுக்கு 2 பேராக போய் தேடிட்டு இருக்காங்க. அபிராமியம்மா கண்ணு திறந்துட்டாங்க. டாக்டர் பார்த்துட்டு கண்ணு திறந்துட்டாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போய் தகவல் சொல்லிருங்க, எல்லாரும் வந்து பார்த்துங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அபிராமியம்மாவை பார்க்குறாங்க. என்ன எல்லாரும் சைலண்டாக இருக்கீங்க? போன தடவை தான் கார்த்தியோட கல்யாணத்தை பார்க்க முடியல, இந்த தடவையும் அவங்க கல்யாணத்தை என்னால் பார்க்க முடியல. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நல்லபடியாக முடிச்சதில்ல, அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிடுங்க, நான் இந்த தடவை கண்ணாலையாவது பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேங்கிறாங்க. என்னங்க ஏதோ கல்யாணம்னு சொல்ல வந்தீங்க, அப்படியே பேச்சு நிறுத்திட்டீங்களே, கூப்பிடுங்க அவங்களேங்கிறாங்க அபிராமி. ஆமாம், கல்யாணம் பண்ண கையோட அவங்க 2 பேரும் இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ போயிருக்காங்க, வந்துருவாங்க இருங்கிறாங்க. ஆனது பக்கத்தில் என்ன எங்கே போயிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஒருத்தர் கேண்டீனுங்கிறாங்க, ஒருத்தர் வீட்டுக்குங்கிறாங்க. என்னடா 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, இப்போ எங்கே தான் போயிருக்காங்க, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் ஆச்சியா நீ இப்போ தான் கண் முழிச்சிருக்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, அவங்க 2 பேரும் வருவாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் இருங்கிறாங்க. என்னோட நிலைமையோ நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண கையோட அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்காக அவள் கழுத்தில் இந்த தாலியை கழட்டி வச்சா, இப்போ திரும்பவும் அந்த கழுத்தில் தாலியை பார்க்கறக்கு எனக்குன்னு ஆசை இருக்காதா, அதுதான் நான் அவங்கள சீக்கிரமாக வர சொல்கிறேங்கிறாங்க. அவங்க வராமல் எங்கே போகிறானாச்சியா, நீ ரெஸ்ட் எடுங்கிறாங்க. டாக்டர் உண்மையை சொல்கிறாரு. தீபாவை காணான்னு சொன்னால் அம்மானால அதை ஏற்றுக்க முடியுமாங்கிற அத்தை கிட்ட உண்மையை சொல்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். இது போக போக பிரச்சனை பெருசாயிருச்சுன்னா அத்தைக்கு உண்மை தெரிய வரும்போது அத்தையோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக போயிடுங்கிறாங்க ஐஸ்வர்யா. டாக்டர் உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, அப்படி இருக்கும்போது உண்மையை சொல்லணும்னு சொல்றீங்கிறாங்க. ஆமாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தீபாவை கேட்க போறாங்க, அப்ப நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது தீபா உயிரோடு இருக்காளா இல்லையான்னு தெரியலைங்கிறாங்க. ஏண்டி இப்படி அபசகுணமா பேசுற, ஏன் உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதான்னு கேட்குறாங்க அருண். நான் என்ன இல்லாதையே சொல்லிட்டு நடந்தது தானே சொன்னேன். ரம்யாவும் ரியாவும் எவ்வளவு மோசமானவங்கன்னு நம்மளுக்கே நல்லா தெரியும். ரியாவும் ரம்யாவும் தான் தீபாவை துரத்திக்கிட்டு போயிருக்காங்க. அவங்க கையில துப்பாக்கியும் வச்சிருந்தாங்க. கழுத்துல கார்த்தி தாலி கட்டலைங்கிற கோவம் அவளுக்கு இருக்கு. தீபா தான் காரணம்னு சொல்லி அவளை போட்டு தள்ளி இருக்கலாம்ல, அதனால தான் நான் அப்படி சொன்னேங்கிறாங்க ஐஸ்வர்யா. வாய மூடு, தீபாவும் கார்த்தியும் இல்லைன்னா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கவே முடியாது. அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க மீனாட்சி. நீங்க எல்லாருமே எனக்கு திட்டினாலும் சரி கொஞ்ச நாளும் சரி, இனிமே தீபா வரமாட்டான்னு தான் எனக்கு தோணுதுங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஆமா, எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றேன், ஒருவேளை நீ தீபாவை கொண்டுட்டியான்னு கேட்குறாங்க. ஐயோ என்னங்க இது, என் மேல பழைய தூக்கி போடுறீங்க, ஏன் இப்படி எல்லாம் கேட்குறீங்கிறாங்க. ஆமா, நீ பேசுறத பார்த்தா அப்படித்தான் தெரியுதுங்கிறாங்க அருண். அத்தையை கீழே தள்ளி விட்ட மாதிரி அவளையும் தள்ளி இருக்கலாமல்ல, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் தோணுதுங்கிறாங்க. நீ சந்தேகப்பட்டதெல்லாம் போதும், முதல்ல வாயை முடிக்கிட்டு அமைதியா நில்லுங்கிறாங்க அருண். என் வாயை க்ளோஸ் பண்ணிட்டா போதுமா, தீபா இனிமே வரமாட்டான்னு எனக்கு தானே தெரியும், தீபாவை தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. மாதிரி அவ வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்கன்னு ஐஸ்வர்யா அவங்கள முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனது தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, கார்த்தி எங்க இருக்கான்னு முதல்ல போனை போட்டு கேளு, தீபாவை பார்த்துட்டானா கூட்டிட்டு வரானா, அம்மா கண் முழிச்சிட்டாங்கிற விவரத்தையெல்லாம் சொல்லுங்கிறாங்க அருணாச்சலம். சரிப்பா நான் போன் போடுறேங்கிறாங்க. கார்த்தி எங்கட இருக்க, அம்மா கண் முழிச்சிட்டாங்க, உன்னையும் தீபாவையும் பார்க்கணும்னு சொல்றாங்க, சீக்கிரம் வாடாங்கிறாங்க ஆனது. அண்ணே தீபாவை கண்டுபிடிச்சிட்டா, அவங்களுக்கு தலையில கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தீபாவை கூட்டிட்டு நாங்கள் வரேங்கிறாங்க கார்த்தி. தீபா கிடைச்சிட்டலாமான்னு ஆனந்த் சொல்றாங்க. அப்பாடா எப்படியோ தீபா கிடைச்சிட்டா, அத்தைக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தோம், இப்போ தீபா வந்தானா அத்தையும் குணமாயிடுவாங்கிறாங்க மீனாட்சி. எப்படியோ நம்ம கும்பிட்ட கடவுள் கைவிடலைன்னு பெருமிச்சு விடுறாங்க மீனாட்சி. ஏண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன, தீபா வரமாட்டேன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன, கார்த்தியும் வரப்போறான், இப்போ மூஞ்சியை எங்க தூக்கி வச்சுக்க போறேன்னு அருண் கேட்குறாங்க. ஐயோ என்னது, தீபா வரப்போறாளான்னு திருட்டு மொழி முழிக்கிறாங்க ஐஸ்வர்யா. இது எப்படி சாத்தியமாகும், ஒருவேளை பள்ளத்துல விழுந்து தப்பிச்சிட்டாளா, யாராவது காப்பாத்திருப்பாங்களா, நான் தானே அவளை கீழே தள்ளி விட்டேன், எப்படி தப்பிச்சிருப்பான்னு யோசிக்கிறாங்க. தீபா இங்க வந்துட்டானா நம்ம ஆட்டம் க்ளோஸ் ஆயிடுமே, என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. கீதா மயக்க நிலையில இருக்கும்போது அவங்க நடந்ததையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. பெரிய கார் ஒன்று வந்து நிற்கிது, அங்கே ஆஃபீஸர் எல்லாம் வந்து கார் கதவை திறந்து விடுறாங்க. கீதா இறங்குறாங்க, ஏதோ ஆலோசனை சொல்லிக்கிட்டே வராங்க. மீட்டிங்கில் கீதா கலந்துக்கிட்ட மாதிரியும் அதில் அவங்க பேசுகிற மாதிரியும் யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த மீட்டிங்கை சிறப்பாக முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் கை கொடுத்துட்டு எழுந்திரிச்சு வர்றாங்க கீதா. எல்லாம் கீதா மனசில் அப்படியே மயக்க நிலையில் ஓடிட்டே இருக்கு. மயக்கம் தெரிஞ்சது எழுந்திரிச்சு உட்காராங்க. நர்ஸ் அங்கே வராங்க. நர்ஸ் நான் எப்படி இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன், என்னை யார் இங்கே கொண்டு வந்து சேர்த்தது, போலீஸ் அட்மிட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணல, உங்கள் ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணாங்கன்னு நர்ஸ் சொல்கிறாங்க. எது என் ஹஸ்பண்டா, என்ன பேசுகிறீங்க, அப்படி எல்லாம் யாரும் கிடையாதுங்கிறாங்க. இல்ல மேடம் உங்க ஹஸ்பண்ட் தான்ங்கிறாங்க நர்ஸ். அவர் தான் உங்களை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணாங்க, பேமெண்ட் கூட அவர் தான் கட்டியிருக்காருன்னு சொல்றாங்க நர்ஸ். அது யாரு புது கேரக்டருங்கிறாங்க. சரி சரி என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி என்ன அட்மிட் பண்ணார்ல, அவரை வர சொல்ல நான் பார்க்கணுங்கிறாங்க. சரி மேடம் இருங்க வர சொல்றேன்ட்டு போய் கூப்பிடுறாங்க. நர்ஸ் கார்த்தியை கூப்பிடுறாங்க. ஆர்வமா உள்ள ஓடி வராங்க. யாருங்க நீங்க, என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி நீங்க என்ன அட்மிட் பண்ணீங்களாமாங்கிறாங்க. என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்குறாங்க கார்த்தி. அதான் மேம் கேட்குறேன், நீங்க யாருன்னு கேட்குறாங்க திரும்பவும். சார் அடிபட்டதுல மெமரி லாஸ் ஆயிடுச்சு போல இருக்குங்கிறாங்க நர்ஸ். சார் ஹஸ்பண்டான உங்களையே யாருன்னு கேட்குறாங்க பாருங்கிறாங்க நர்ஸு. இங்கே பாருமா தேவையில்லாத பேசாத, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு சொல்கிறாங்க கீதா. சிஸ்டர் உங்கள் வேலையை நீங்கள் போய் பாருங்கிறாங்க. சரின்ட்டு நர்ஸ் போகிறாங்க. உங்களுக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை சார்,
நீங்கள் எதுக்கு என்னோட ஹஸ்பண்டை சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னை அட்மிட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் தீபா தான் நான் நினச்சேங்கிறாங்க. வாயை முடுங்க, நான் யார் தெரியுமா, என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? சரி, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க கீதா. சரி, நீங்கள் யாருன்னு தெரிய வேண்டாம், ஆனால் உங்கள் பேர் என்ன, தீபாவா கீதாவான்னு கேட்குறேன். நான் எதுக்கு உங்ககிட்ட என் பேரை சொல்லணும்? மயங்கி விழுந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கீங்க, இதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்கிறாங்க. நீங்கள் தான் ஹாஸ்பிட்டல் பில் கட்டிக்கிறதா சொன்னாங்க, உங்கள் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பணம் அனுப்பிடுறேங்கிறாங்க கீதா. பாக்கி இல்லாமல் உங்கள் பணத்தை நான் கொடுத்துட்றேங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க கார்த்தி. நோ உங்கள் பணம் எனக்கு எதுக்கு, நான் அனுப்பிடுறேங்கிறாங்க. ஆமாம், என்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்லி எதுக்காக என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணீங்க? சரி சரி, அதுவும் சரிதான். ஹஸ்பண்டுன்னு சொன்னா தான் எந்த ஒரு என்கொயரியும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா இவங்க யாரும் உங்களுக்கு என்ன வேணும்னு 1008 கேள்வி கேட்பாங்க. பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அதனால தான் அட்மிஷன் ஃபார்மில் கையெழுத்து போட்டிருக்கீங்க. சரி சரி, அவசரத்துக்கு உதவுனதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க கீதா. எனக்கு சீக்கிரமாக இங்கேருந்து போகிறதுக்கு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி முடிச்சதும் உடனே மயக்க நிலைமைக்கு போயிடுறாங்க. தீபான்கிட்டு போறாங்க. மயக்கத்தில் இருக்கிற கீதாவுக்கு எதுவுமே தெரியல. அங்க நர்ஸ் வராங்க, பேசிட்டு இருந்தாங்க, அப்படியே மயங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி போங்க சார், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலில் அபிராமி அம்மா மீனாட்சி கிட்ட ஃபோன் பண்ணி கார்த்தியை தீபாவை அழைச்சிக்கிட்டு வர சொல்லுமாங்கிறாங்க. சரிங்க, நான் கூப்பிடுறேன்னு சொல்லி மீனாட்சி ஃபோன் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்றதுன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க கார்த்தி. மீனாட்சிக்கு முகம் ஒரு மாதிரி ஆகுது. சரி, திரும்பவும் கூப்பிட்டு பார்க்கலான்னு திரும்பவும் கூப்பிட்றாங்க. அண்ணி என்ன சொல்லுங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி ஃபோனை வச்சிடாதீங்க, அத்தை உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுக்குறாங்க. கார்த்தின்னு கூப்பிட்றாங்க. அம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆமாம், இன்னும் நீங்கள் 2 பேரும் ஏன் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு கேட்குறாங்க அபிராமி. அப்பா நீ ஒன்றும் பொய் சொல்லியல, தீபா உங்க கூட தானே இருக்கா, நான் பேசணுங்கிறாங்க. சரிம்மாங்கிறாங்க கார்த்தி. அம்மா தீபாவுக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, பக்கத்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேங்கிறாங்க கார்த்தி பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானே கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க கார்த்தி. அத்தை கொடுங்க, நான் கார்த்திகிட்ட பேசிக்கிறேன்னு மீனாட்சி போனை வாங்கிட்டு போய் அந்த பக்கமா நின்று பேசுறாங்க. ஐசியை உத்து கண்ணை உருட்டி பார்த்துட்டே இருக்காங்க. கார்த்தி எல்லாரும் தீபான்னு அத்தை சொல்லிட்டே இருக்காங்க, நீங்க கொஞ்சம் தீபாவை கூட்டிட்டு சீக்கிரம் வாங்கங்கிறாங்க மீனாட்சி. அத்தை கிட்ட எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடிக்கடி பல்ஸ் குறையுது, அடிக்கடி பிபி ஏறுது, ஒண்ணுமே புரியல, திடீர்னு குறையுது திடீர்னு ஏறுது. தீபா வந்தா மட்டும்தான் நார்மல் ஆகும், தீபாவை சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருங்க கார்த்தின்ட்டு போன வைக்கிறாங்க மீனாட்சி. அத்தை கார்த்தி தீபாவை கூட்டிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்கிறாங்க. அபிராமியும் சரிங்கிறாங்க. தீபா எப்படி உயிரோட வந்திருப்பா, நான் தான் அவளை கொண்டுட்டுனாலும் நினைக்கிறாங்க. என் கையால தானே அவளை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டேன், கண்டிப்பா கீழே இருந்து அவள் பொழைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கேன்னு ஐஸ்வர்யா அப்படியே பிதிர்கிட்டு நிற்கிறாங்க. ஐஸ்வர்யா தனியாக வந்து நின்றுக்கிட்டு ஐயோ போச்சு எல்லாம் போச்சு, தீபாவுக்கு சாவே கிடையாதா, நான் தானே மலையிலேருந்து தள்ளி விட்டேன், எப்படி தப்பிச்சு வந்திருப்பா, தீபா செத்துட்டா நம்ம பழி வாங்கிட்டோன்னு எவ்வளவோ சந்தோஷமா இருந்தேன். ஒரு நாள் கூட நீடிக்கலையே, பல நாள் கனவு நிறைவேறிடுச்சுன்னு எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். இல்லை இப்படி மண்ணாளி போட்டுட்டாலே முதலே என் புருஷன் நம்ப மாட்டாரு, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது என்னை கொன்னே போட்டுருவாருன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐயோ எந்த நேரத்தில் வேணாலும் என்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஏ தீபா பொழைச்சி ஏண்டி என் உசுரை வாங்குற, அப்படியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. மீனாட்சி அங்கே வராங்க. என்ன ஐசு தனியாக நின்று புலம்பிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. எது தனியாக நின்று புலம்புறனா, அதெல்லாம் கிடையாது, சந்தோஷமா தான் இருக்கேன். தீபாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்கல்ல, அதுதான் சந்தோஷப்படுறாங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே, அவன் ஏன் திரும்பி வர்றாங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி தான் நீ பேசுறேங்கிறாங்க. அடைச்சி இவன் என் வாயை பிடுங்கி எப்படியோ உண்மையை எங்கிட்ட இருந்து வரவழைக்க பார்க்குறான்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. இவகிட்ட கொஞ்சம் எதுக்கும் ஜாக்கிரதையாக தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஆமா அக்கா, தீபா எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்குறாங்க மீனாட்சி. இல்லை தெரிஞ்சா நம்ம போய் பார்க்கலாம்னு தான் கேட்டேங்கிறாங்க ஐஸ்வர்யா. இது திடீர்னு தீபா மேலே அக்கறைங்கிறாங்க. அக்கா சொல்லுங்கக்கா, தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதானுங்கிறாங்க. எல்லையில் ஒரு மலை இருக்குல்ல, பெரிய மலை இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே தான் எனக்கு இந்த தகவலை சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க மீனாட்சி. அடே அப்பா, மலை இருக்கிறதா சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா சொல்கிறாங்க, நம்ம போய் பார்த்து அவள் கதையை முடிச்சிடணும், அவள் திரும்பி வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. கீதாவோட பழைய புக்கெல்லாம் எடுத்து படிக்கிறாங்க கார்த்திக்கு. தீபாவோட பழைய வாழ்க்கையெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.